எல்லோருக்கும் வணக்கம். இது போன வீடியோவோட தொடர்ச்சி. கடைசியாக வேட்டைக்காரன் இருப்பு அங்கே பயணம் செஞ்சிட்ருக்கும்போது மழை வந்தது, வீடியோ நிறுத்திட்டோம். இப்போ கோடியக்கரை இங்கேருந்து 8 கிலோமீட்டர் வேதாரண்யம் கடந்து கோடியக்கரை சாலையில் நானும் எனது மகளும் பயணம் செஞ்சிட்ருக்கோம். இந்த இடம் உப்பு உற்பத்திக்கு ரொம்ப பெயர் பெற்ற இடம். மழை நேரத்தில் உப்பு உற்பத்தி கண்டிப்பாக இருக்காது. இங்கே வேலை செய்யும் மக்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த சமயத்தில் வேறு ஏதாவது வேலை செஞ்சு அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றிப்பாங்க. ஏற்கனவே உப்பு உற்பத்தி செஞ்ச அந்த உப்பு மேடுகள் இங்கே இருக்குது. சரியான முறையில் அதை பாதுகாப்பாக கவர் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் திரும்ப உப்பு உற்பத்தி எப்போங்கிறது கேள்விக்குறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கோடியக்கரை அந்த கோடியக்காடு எல்லை ஆரம்பிச்சிருக்கோம். அங்கேருந்து கோடியக்காடு பாதுகாக்கப்பட்ட வனம் சரணாலயம் ஆரம்பிக்குது. இங்கே இருந்து ஒரு செக் போஸ்ட்டு, இந்த செக் போஸ்ட்டை கடந்து தான் போகணும். முடிஞ்ச வரையும் சரியான நேரத்தில் வாங்க. அன்டைமில் வந்து கஷ்டப்படாதீங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு 2 பக்கமும் காடுகள் தான், அடர்ந்த வனப்பகுதி. முடிஞ்ச வரையும் தனியாக வர வேணாம். பாதுகாக்கப்பட்ட வனம்னு சொன்னாலும் நீங்கள் தனியாக தான் இங்கே பயணிப்பீங்க. அதை எதிர்பார்ப்போட வாங்க. வனவிலங்குகள் குறிப்பாக குரங்குகள் இருக்கும். உணவு கொடுக்க வேண்டாம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான இடம் இந்த இடத்துல ராமர் பாதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இதோ இங்கே தான். இங்கே இருந்து தான் ராமர் இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி போகணுன்னு அவர் முடிவெடுத்தார்னு புராணங்கள் இருக்குது. முடிஞ்சால் போய் பாருங்கள், தனியாக பார்க்க வேணாம். 2வது ரோடு ரொம்ப சின்ன ரோடு தான். எதிராக எதுவும் பெரிய வாகனங்கள், பஸ்ஸு இல்லை லாரி இந்த மாதிரி எதாவது வந்ததுன்னா இறங்கி வழி விடுங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா எல்லோரும் பாதுகாப்பாக பயணம் செய்யணும். 2வது இந்த இடத்த தாண்டி போனால் தான் நம்ம கோடியக்கரை கிராமத்துக்கு போக முடியும். அடுத்த 5 கிலோமீட்டருக்கு பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. இப்போ கோடியக்கரை கிராமத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப பழமையான கிராமம். அமைதியாக எந்தவித ஒரு பரபரப்பும் இல்லாமல் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னொரு முக்கியமான இடம் இந்த கோடியக்கரை கிராமத்துக்கு வரவங்க எதிர்பார்த்து வர்றது என்னென்னா குலகர் கோவில். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களுக்கும் சரி, பொன்னியின் செல்வன் கதை படித்தவங்களுக்கும் சரி, இந்த குலகர் கோயில் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கும். இப்போ இந்த குலகர் கோவிலுக்கு திருப்பணிகள் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் எப்போ வேணாலும் குடமுழுக்கு நடத்துவாங்க. இதோ அந்த கோவில், கோடி குலகர் கோவில் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வந்து இந்த கோவிலையும் தரிசித்து போங்க. 2 கிலோமீட்டர் இந்த சாலையில் பயணித்தோம்னா நம்ம 2 இடத்த நம்ம அடைய முடியும். ஒன்று கோடியக்கரை பறவைகள் சரணாலயம், அப்புறம் விலங்குகள் சரணாலயம். 2வது கலைஞர் விளக்கம் லைட் ஹவுஸ், அப்புறம் கோடியக்கரை பீச். கோடியக்கரை பீச் ரொம்ப அமைதியாக இருக்கும். கடல் மாதிரியே இருக்காது. சிறிய குளம் போல் ரொம்ப மெதுவாக அலை அடிச்சிட்ருக்கோம். 2வது பறவைகள் சரணாலயம். நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். டைமிங் எதுவும் கிடையாது. ஆனால் காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பறவைகளை பார்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். லேட் ஹவர்ஸ் ஆஃப்டர்நூன் மேலே வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள். 2வது இப்போ மழை பெஞ்சிட்ருக்கனால பறவைகள் இருக்குமான்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். இன்னொன்று, நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா விலங்குகள் சரணாலயம் நவம்பர் மாதம் அண்ட் டிசம்பர் மாதத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம். அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா மழை காலங்கள்னால உள்ள அனுமதி கிடையாதான். ஜனவரி மாதத்தில் இருந்து தான் அந்த வன உயிரின சரணாலயத்தை பொதுமக்கள் பார்வைக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். 2வது ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, காரில் வந்தால் மட்டும்தான் அலோவ்டாம். ஏன்னா அதனுடைய நுழைவு பகுதி, அந்த என்ட்ரன்ஸ் கேட், அதுலேருந்து உள்ள 5 to 6 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிற மாதிரி இருக்குமா.
ஸோ காரில் வரவங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு அங்கே இருக்கிறவங்க எங்ககிட்ட சொன்னாங்க. இங்கே வந்து வர்றவங்களுக்கு இந்த வன உயிரின சரணாலயத்தை பார்க்க வர்றவங்க அதை பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இதோ இந்த இடத்துக்கு பக்கம் இங்கே திரும்பினா இங்கே தான் அந்த பாதை தொடங்குது. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அதனுடைய என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும். ரோடு ரொம்ப சின்ன ரோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு தெரு மாதிரி தான் இருக்கும். பயப்பட வேணாம். இதுதான் அந்த கோடியக்கரை வன சரணாலயத்துக்கு போகிறதுக்கான வழி. இது வழியாக தான் போயாகணும். ரொம்ப குறுகலான சாலை. எதிர்ப்புறம் ஏதாவது வாகனம் வந்ததுன்னா வழி விட்டு போகணும். காரில் வர்றவங்க பார்த்து போகணும். இப்போ இந்த நேரத்தில் நவம்பர் மாதத்தில் இங்கே அலோவ் பண்ணலன்னு போனதுக்கப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அந்த கேட் வரைமாச்சும் நானும் என் பொண்ணும் போய் பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் அதில் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வீடியோவை எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கோம். சாலை ரொம்ப குறுகலானது, பார்த்து பயணிங்க. இங்கே வர்றவங்க முடிஞ்ச வரையும் காலை நேரத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வர்ண சரணாலயத்தையும் பார்த்துட்டு பறவைகள் சரணாலயத்தையும் பார்த்துட்டு அப்படியே கடற்கரையில் கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தவிர்த்துடுங்க. ஜனவரி மாதத்தில் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா மழை குறைஞ்சிருக்கும், பறவைகளும் நிறையா இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு டைமும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மழை இருந்ததுன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நனைஞ்சிட்டு தான் இருக்க முடியும். பறவைகளை பார்க்க முடியாது, விலங்குகளை பார்க்க முடியாது, கடற்கரையும் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதோ அந்த இடத்துக்கு நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த நுழைவுப்பகுதி இருக்குது. நாங்கள் போன சமயத்தில் கேட் அலோவ் பண்ணல, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த ஒரு பெண்மணி அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த விவரங்கள்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோ இந்த இடத்துட்ட இந்த கண்காணிப்பு கோபுரம், இங்கே மேலே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலான்னு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ நானும் எனது மகளும் கொஞ்சம் நேரம் அந்த கண்காணிப்பு கோபுரத்தில் மேலே ஏறி நின்று சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பணும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.